வணக்கம் ஆசிரியர்களே. ஐ எம் மகா கோவிந்த் பை வின்னெக்ஸ் அகாடமி. கனவு காணுங்கள். கனவு என்பது உங்களை தூங்க விடாமல் செய்வது. நீங்கள் தூங்கும்போது வருவது கனவல்ல என்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பொன்மொழியோடு இன்றைக்கி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு மேக்ஸ் தான். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட எண்களில் முழு வர்க்கங்கள் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வர்க்கங்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 இது வந்து ஆப்ஷனை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். 4 ஆப்ஷனில் எது வர்க்கம் இல்லை, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது இல்லை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே 169 இருக்குங்களா, அதை எப்படி எழுதலாம்? 13 ஸ்கொயர்னு எழுதுகிறாங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும். இது 553ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வராது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு 553 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா. இது 1024 அப்படின்னு இருக்குங்களா. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 32 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனு 1521 இருக்குங்களா. இதே எழுதுனா 39 ஸ்கொயர். ஸோ 3 ஆப்ஷனுமே வந்துச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஸ்கொயர் வரல. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுதான் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். அதாவது 0 டிகிரி அப்படிங்கிறதுடைய மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கொஷின். ஓகேங்களா. மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா அதாவது 2 டிகிரியை வந்து ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி அப்படின்னு வரணும். அதுதான் மிகை நிரப்பு கோணம். அதுவே நிரப்பு கோணம் அப்படின்னா 2 ஆங்கிளை வந்து ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணம். இங்கே நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறது என்ன? மிகை நிரப்பு கோணம். அதாவது இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு அதாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. 2 நம்பர் நம்ம எக்ஸ் சேமாக எடுத்துக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு நம்பர் வந்து அவங்களே 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு 180 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. இதுதான் நமக்கோட ஃபார்ம் சேமு. இப்போது எக்ஸு ஒரு நம்பர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி மைனஸ் 0. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா. இதுதான் மிகை நிரப்பு கோணம். எல்லாத்துக்குமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போது 2 ஆங்கிள் சப்போஸ் இங்கே வந்து ஒரு 20, இங்கே வந்து ஒரு 160 அப்படின்னு இருக்குங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் வந்து மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நிரப்பு கோணங்கள் இருக்குது. நிரப்பு கோணங்கள்னா என்ன? 2 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து நிரப்பு கோணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். பின்வருவனவற்றில் எந்த அளவை ஒரு பரவல் அளவை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இது ஒரு டெஃபினேஷன் தான். இடைநிலை அப்படிங்கிறத பாருங்கள். இடைநிலைன்னா என்ன? ஒரு ஆங்கிள் இருக்குன்னா 1 2 3 4 இப்படி 5 6 இருக்குங்களா. இதுதான் சென்டர் பிளேஸில் இருக்கிறது தான் வந்து இடைநிலை சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் அவங்க சொல்லுங்கள் பரவி இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்ல. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. ஒன்று உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதவே நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகேவா. இடைநிலை அப்படிங்கிறது என்ன? நடுவில் சென்டரில் இருக்கிறதுனால ஸோ ஆப்ஷன் இது வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம். பின்வருவற்றுள் எது தவறு? இதுவும் வந்து ஒரு தீரம் மாதிரி தான். ஓகேங்களா. என்ன தீரம் கொடுத்துருக்காங்க? அதாவது இணைகரத்தினுடைய தீரம் கொடுத்துட்டு இதில் எது வந்து தவறு அப்படின்னு சொல்லி ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இணைகரத்தின் எதிர்பக்கம் சமம். இணைகரம் ஃபஸ்ட்டு ஒரு இணைகரம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு இணைகரம்னு வைக்கலாம். இணைகரம்னா இது ரெண்டும் பேரலாக இருக்குங்களா. இது வந்து ட்ரூ ஃபால்ஸ். ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூவா. அடுத்துட்டு பாருங்கள். இணைகரத்தின் மூலை விட்டம் அதனை 2 சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கும். மூலை விட்டம் அப்படின்னா என்ன? இதுங்களா. இது 2 மூலை விட்டமும் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா. இது ஒரு ட்ரையாங்கிளாக பிரிக்குமா. இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ 2 ட்ரையாங்கிள் வருதுங்களா. 2 சம முக்கோணமாக பிரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ட்ரூ. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுதான் வந்து அதாவது எதிர்கோணம் என்ன? இங்கே ஒரு கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கோணம்
இது ரெண்டும் வந்து சமமாக இருக்கும், ஈக்குவல் ஆங்கிளாக தான் இருக்கும். இணைகரம் வந்து அதனோட மூலைவிட்டம் சமம்னா அதனுடைய ஆங்கிளும் வந்து சமமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களா, சமம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். என்னது, ஒன்றுமே இல்லை, வட்டத்தினுடைய சுற்றளவு. அந்த ஃபார்முலா, வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா, இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பாருங்க என்ன கொஸ்டின், ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம்னா என்ன, r = 56 சென்டிமீட்டருங்களா. இப்போது ஒரு வண்டியினுடைய சக்கரம் அப்படின்னாவே அது என்னது, சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். டிராக்டர் வண்டியுடைய சக்கரம் அப்படின்னா சர்க்கிள் தானே. ஓகேங்களா. அது சுற்றும் அப்படின்னாவே சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சுழற்சிக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 10 சுழற்சிக்கு 10 முறைக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சுழற்சி ஒரு ரவுண்டுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 10 ரவுண்டுனா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சுழற்சி அப்படின்னா சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு = 2πr. ஓகேங்களா. 2 × பையனுடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும் 22/7 மேக்ஸிமம் சம்மிலே கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. = ஆர்னுடைய வேல்யூ என்ன, 56 சென்டிமீட்டருங்களா. 4 7 8 56ங்களா. ஸோ 44. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண 44 × 8. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 352 வரும். இது வந்து அதாவது ஒரு ரவுண்டுக்கு வந்து 352 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஒரு ரவுண்டு கிடையாது, 10 முறை சுற்றும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதை வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3520 சென்டிமீட்டர். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழுந்தின் விலை, அதாவது ஒரு மகிழுந்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் வந்து 2,50,000 ரூபாய் இருந்துச்சாமா. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% வந்து ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. அதாவது குறைகிறது. ஓகேங்களா. அதன் தற்போதைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2,50,000 அப்படின்னா 2 வருஷத்துக்கு பின்னாடி 5% குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா வேல்யூ இப்போ எவ்வளவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் வர்ற வேல்யூவை மறுபடியும் இன்னொரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2,50,000 அப்படி எழுதிக்கிறோம். மல்டிபிள் ஆஃப் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, 5%. ஓகேங்களா. டிவைடட் பை 5 / 100. 2 0 கேன்சல் ஆகிடுங்கம்மா. 25 மல்டிபிள் ஆஃப் 5 125. இங்கே 2 0 இருக்குங்களா. ஸோ இது வந்து ரெடியூஸ் ஆகிற அமௌண்ட்டு, மொத்த அமௌண்ட்டு கிடையாது. 12,500 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட்லேருந்து 12,500 வந்து நீங்கள் கழிச்சு எழுதணும். ஓகேங்களா. இப்போது 2,50,000 ஓகேங்களா மைனஸ் 12,500. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் கழிச்சு எழுதுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2,12,500ங்களா 37,000. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ரெடியூஸ் ஆனால் இது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு அப்படின்னா இந்த வேல்யூவோட மறுபடியும் 5% வந்து ரெடியூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 2,37,000 மல்டிபிள் ஆஃப் 5% ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 5 / 100. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சேம் 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 237 மல்டிபிள் ஆஃப் 5 மல்டிபிள் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 11,875. ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா இதோட கழிச்சு போடணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,37,500 வந்து எவ்வளோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 11,875. இதை கழிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து ஒரு வருஷத்துக்கு
ரெடியூஸ் ஆகிறது. இது வந்து ஒரு வருஷம் ரெடியூஸ் ஆனதில் மறுபடியும் 5% வந்து ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதனோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த வேல்யூவால் கழிச்சு போடணும். ஓகேங்களா? கழிச்சு போட்டோம் பார்த்திங்கன்னா என்ன வரும்? 5, இங்கே 9 இருக்குங்களா? 9லேருந்து 7 போச்சுன்னா 2, இங்கே 4, 14லேருந்து 8 போச்சுன்னா 6, இங்கே 6லேருந்து 1 போச்சுன்னா 5, இங்கே வந்து 3லேருந்து 1 போச்சுன்னா 2. ஆன்சர் பார்த்திங்கன்னா இருக்குங்களா? ஆன்சர் வந்துடுச்சிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஃபஸ்ட்டு அழகாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஒரு மகிழுந்தின் விலை எவ்வளோ? 2 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளோ அப்படின்னா 2,50,000 ரூபாய். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 5% வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ரெடியூஸ் ஆனது எவ்வளோ அப்படின்னா 12,500 ரூபாய். ஓகேவா? இந்த 12,500 ரூபாய் வந்து 2,50,000 குறைஞ்சிடுச்சு. அதை கழிச்சு எழுதும் அப்படின்ற 2,37,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த 2,37,000 அடுத்து இன்னொரு வருஷம் இருக்குங்களே, மறுபடியும் 5% ரெடியூஸ் பண்ணணும். 2 0 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11,875. இது வந்து 2வது வருஷத்துக்கு வந்து ரெடியூஸ் ஆனது. இதே எடுத்துகிட்டு போய் இந்த வேல்யூவில் 2,37,000 கழிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இப்போ இருக்கக்கூடிய மகிழுந்தினுடைய விலை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான். என்ன அப்படின்னா இணைகரம் 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. 4 பக்கத்துக்கும் 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து XY அப்படிங்கிற வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுக்கல, அது வந்து கண்டுபிடிச்சி எதை சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இணைகரம் படம் வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நேம் கொடுக்குறோம். A வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு -3, -2. ஓகேங்களா? அடுத்தது B வந்து செகண்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். B பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 3, -3ன்னு கொடுத்துருக்காங்களா? -3. அடுத்தது C கொடுத்துருக்காங்க. C என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 3x, 1 x, 1. அடுத்தது D என்ன கொடுத்துருக்காங்க? D of -2, y. இதுதாங்க அவங்க கொடுத்துருக்கிறது. இதிலேருந்து நமக்கு ஒய்னோட வேல்யூவும் எக்ஸ்னோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. x1 + x2 / 2, y1 + y2 / 2. அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஓகேங்களா? இப்போ 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது என்னென்னா இந்த மூலைவிட்டம் ஏசின்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று பிடின்னு எடுத்துக்கிறோம். ஏசி அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து x1, y1, இது வந்து x2, y2. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். x1 என்ன பாருங்கள்? -3. x2 பாருங்கள் +x / 2, y1 + y2. y1 என்ன பாருங்கள்? -2 + 1 / 2. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 3 அப்படி இல்லைன்னா x - 3 / 2, இங்கே வந்து -1 / 2. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த மூளை விட்டத்துக்கு 2த்துக்கும் அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த BD implies BD என்னது? இது வந்து x1, y1, x2, y2. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். x1 என்ன பாருங்கள்? 3, x2 வந்து -2 / 2, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து y1 இருக்குங்களா? y1 வந்து -3, y2 + y / 2. ஓகேங்களா? இப்போது 1 / 2, y -3 / 2. இது 2வது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா XY வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். 3D / 2 = 1/2. 2 கேன்சல் ஆகிடும். x - 3 = 1. அப்புறம் x இது ப்ளஸ் மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் x = 4. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்தே நம்ம வந்து ஆப்ஷனை போட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு 4ங்கிறது எதில் இருக்குது பாருங்கள், எதுலேயுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இந்த ஆப்ஷனை போட்டுடலாம். அடுத்து நான் ரெண்டாவதும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. -1/2 = y - 3 / 2. 2 கேன்சல் ஆகிடுமா? y - 3 = -1, which implies y = -1 + 3 = 2. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? 4, 2 வந்துருச்சுங்களா? தட்ஸ் ஆல். அடுத்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளியில் x டிகிரி, 2x டிகிரி, 3x டிகிரி, 4x டிகிரி, 5x டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து கோணங்கள் அமைந்துள்ளது. ஓகேங்களா, எனில் மிக சிறிய கோணத்தின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்ம ஒரு டிகிரி கொடுத்தாங்கனாவே, கோணம் கொடுத்தாங்களே, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வந்து ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறோம். இப்போது ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரின்னு சொல்லலாமா? ஃபுல் ஆங்கிள் அப்படின்னா 360 டிகிரின்னு சொல்லலாங்களா? இப்போ நமக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா x + 2x + 3x + 4x + 5x = 360 டிகிரின்னு வருமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ? 5, இது 6, 5 5 10. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 வருதுங்களா? 15x = 360 டிகிரிங்களா? கரெக்டாக இருந்தா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x = 360 டிகிரி / 50. x = 24 டிகிரி. ஓகேங்களா? 2 பாஞ்ச், ஒரு பாஞ்ச் 2 பாஞ்ச் 30ங்களா? ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குங்களா? 5 நாங்க 60. ஓகேங்களா? 24. தட்ஸ் ஆல். அதாவது இந்த மல்டிபிள் இருக்கிற 15 வந்து இந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். டிவைட் பண்ணும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? G1 2 3 4 5. ஓகேவா? 1 இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க. 1 இருக்குது, 2 3 4 5 இருக்குங்களா? 5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, இது ஒன்று 5, 10, 4 + 5 5. ஓகேவா? = 15 வருதுங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம். ஒரு எண்ணின் கனமானது 1331. கனம் அப்படின்னா என்ன? கனம் அப்படின்னா கியூப். ஓகேவா? ஸ்கொயர் கியூப்னு தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. தமிழில் உங்களுக்கு மீனிங் புரியல அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு எண்ணினுடைய கனம் எவ்வளோ அப்படின்னா கியூப் எவ்வளோன்னா 1331. ஓகேவா? அந்த எண்ணின் வர்க்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது x³ = 1331. இப்போ நமக்கு எக்ஸ் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். √1331 கியூபிக் ரூட். இப்போ 11 வந்து கியூப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? இப்போது x = 11. நான் க்யூப்னு போட்டிருக்கேன், ஆல்ரெடி இங்கே க்யூப் இருக்கிறதுனால போடக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸனோட வேல்யூ வந்து 13. நாங்கள் கேட்டிருக்கிறது என்ன? எக்ஸனோட வேல்யூ கேட்கல, அதனோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ x = 11² = 121. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 121. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். பலகோணத்தின் பக்கம், இது வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபார்முலா தான் இது, மாதிரி பண்ணிக்கோங்க. பலகோணத்தின் பக்கம் n ≥ 3. ஓகேங்களா? எனில் அதன் உள்கோணத்தின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா n - 2 = 180 டிகிரி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் தான். நேற்று வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து வீச்சு கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் பாருங்கள். வயது, ஆண்டு, நபர்கள் எண்ணிக்கை, வீச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? வீச்சு நம்ம என்ன பண்ணோம்? லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் போட்டோமா? லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். எடுத்த உடனே நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து நம்ம பார்க்கல. இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 0வை நோட் பண்ணாமலே நம்ம எடுத்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா 42 - 12ன்னு போட்டுட்டோம். அது வந்து ராங்கான ஆன்சர்.
இது 0 இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் இருக்குது இல்லையா, இதை தான் எடுத்துக்கணும். அதில் என்ன லீஸ்ட் நம்பர், அதில் என்ன லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். லார்ஜ் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 36 மைனஸ் இதில் லீஸ்ட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கழிச்சோம் பார்த்தீங்கன்னா 18. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 18. நான் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 42வையும் 12ஐயும் கழிச்சு 13 சொல்லி போட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 0ன்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்துக்கூடிய நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ரெண்டுத்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும். அது நேற்று பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் கரெக்ஷன். இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மந்த்து லாஸ்ட்டு 30ஆம் தேதி வரைக்கும் வந்து ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பில் வந்து டெஸ்ட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அடுத்த டைம் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னாவே டீச்சர் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்கள் வீட்டான உங்களை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட நேம் சொல்லியோ இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் நேம் சொல்லியோ உங்களோட அப்பா நேம் சொல்லியோ மாமியார் இவங்களோட அடையாளத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டீச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த டீச்சர் மலர்விழி டீச்சர் வீடு எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.